சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Shivashankaram. Question from Nagarkoil Priya. You often say that praying in temples and seeing God in idols is the first step towards moksham. Does it happen in a stepwise process or does it happen overnight? If it is a stepwise process, what will be the subsequent steps? First of all, கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும்னு நான் சொல்லவே இல்லை. மோட்சம் என்பது எந்த எண்ணங்களும் இல்லாத நிலை, வாச்சாம கோச்சரம், நேக்கட் மைண்ட், நிர்வாணம், வித்தவுட் தாட்ஸ். இப்போ எல்லா மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே தான் மோட்சம். இப்போ இவங்க கேட்குற கேள்வி விக்கிரக ஆராதனை, கோயில் வழிபாடு, இதெல்லாம். இது நான் எந்த கண்டெக்ஸ்டில் சொன்னேன்னா, கடவுளை புரிந்து கொள்வதற்கு 4 நிலைகள் இருக்குது. ஒன்று சரியை. சரியை என்னன்னா, சரீரமும் உடம்பு. இந்த உடம்பு வைத்துக்கொண்டு ஆண்டவனை அடைவதற்கான முயற்சிகள். அதில் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, புண்ணிய நதிகள் எல்லாம் போய் நீராடுறது, தீர்த்த யாத்திரைகள் செய்கிறது, இதெல்லாம். இந்த சரீரத்தை வைத்து கொண்டு இறைவனுக்கு அணுகுவதற்கான பிரயத்தனங்கள், அதுதான் சரியை. கிரியை என்ன? டு கிரியேட். சில மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது, காப்பர், கோல்டு, அந்த மாதிரி. அதில் சில கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணி சில மந்திரங்களை உச்சரிக்கிற போது அந்த மந்திர சத்தங்கள் அந்த கர்வ்ஸ் வழியாக நமக்கு திரும்பி கிடைக்கிது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. அதனால் வி ட்ரை டு கிரியேட் எ பர்டிகுலர் சவுண்ட் ஆஃப் த பர்டிகுலர் டிவைன் எனர்ஜி. அதுதான் டு கிரியேட் எனர்ஜின்றது. யோகா அப்படின்னா ஜோடிக்கிறது. எதை ஜோடிக்கிறது? இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பிண்டம். வெளியே இருக்கிறது என்ன? அண்டம். ஸோ அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பிண்டத்துலேயும் இருக்குது. வெளியில் ஒரு சூரியன் இருக்காரா, நமக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கார். வெளியில் காற்று இருக்கா, நமக்கு இந்த இடத்துல காற்று இருக்குது. வெளியில் வாட்டர் இருக்கா, நமக்கு இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. வெளியில் ஹீட் இருக்கா, நமக்கு இந்த இடத்துல ஹீட் இருக்குது. அண்டு நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது வெளியில் இருக்கிற சந்திரனுடைய ரூகம். ஹார்ட் இருக்கு இல்லையா, அது முருகப்பெருமான். இப்படி வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. ஸோ யோகா இஸ் அ ப்ராசஸ் இன் விச் வி ட்ரை டு கனெக்ட் தி அண்டம் வித் த பிண்டம். அதுக்கான முயற்சிகள், அதுதான் யோகாமான்றது. ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ யோகானுடைய ரூட் வேர்டு ஜோகா. ஜோகான்னா ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். அது 3வது நிலை. 4வது நிலை வரபோது ஞானம். ஞானம்ன்றது என்ன? நானும் இந்த படைப்பும் ஒன்று தான்ன்றது. இந்த அண்டம் வெளியே இருக்கிறதுக்கு இணையானது. அதில் இருக்கிறதெல்லாம் எங்கிட்டையும் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை எனர்ஜிஸும் எங்கிட்டையும் இருக்குது. அப்போது நாம் அல்டிமேட் டிவினிட்டியினுடைய ஒரு ஃப்ராக்மெண்டேஷன். ஒரு கடல் இருக்குது, கடலில் அலைகள் இருக்குது. ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் காரம், மனம், நிறம், குணம் இதிலெல்லாம் எந்த வித்தியாசம் இருக்காது. ஆனால் சில அலைகள் தூரத்திலிருந்து வர்றபோது நம்மளை அடிக்கிற மாதிரி தம் தம்னு வருது. நம்மளே பயந்து கொஞ்சம் பின்னால் போகிறோம், எங்கே அடிக்க போதும் தண்ணின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆனால் அது நிஜம் இல்லை. எந்த அலை நீ அங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறியோ அந்த அலை உங்கள்கிட்ட வர்றதே இல்லை. அதுக்கு முன்னால் இருக்கிற அலையை தள்ளுது. அதுக்கு முன்னால் இருக்கிற தள்ளி உங்கள்கிட்ட சேர்ற அலைக்கு நீ பார்த்த அலைக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ அலையும் கடலும் ஒன்று தான் அப்படிங்கிறது. நாமெல்லாம் அலைகள். இந்த பரமாத்ம சாகரத்தில் நான் ஒரு அலை, நீ ஒரு அலை, நம்ம எல்லோரும் ஒவ்வொரு அலைகள். இதில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. பார்க்குறதுக்கு பெருசு சின்னதாக அலைகள் தோன்ற மாதிரி தான். யாரோ விஐபி, யாரோ நான் விஐபிங்கிற மாதிரி தோன்றுது. அப்போது அலைகள் கடலில் தோன்றுகின்றன, கடலில் மறைகின்றன. அப்போ அலையும் கடலும் ஒன்று தான். ஜீவாத்மா என்ற அலையும் பரமாத்மா என்ற சமுத்திரமும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம். அப்போ சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நிலைகள் தான் உன்னை மேலே கொண்டு போகும். இப்போ நாம்
கடவுளுடைய ஒரு ஃப்ராக்மெண்டேஷன். ஒரு அண்டா நிறைய பாயசம் இருக்குது, அதை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலையும் அதே பாயசம் தான் இருக்கும். அது மாதிரி உலகம் பூரா இருக்கிற பரமாத்மா பாயசம் நம்மக்கிட்டேயும் இருக்கும். இதை என்றைக்கு நீ தெரிந்து கொள்கிறாயோ அப்போ யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் டிவைன். கடவுள் அன்பாக இருப்பாரா, நானும் அன்பாக இருப்பேன். வெறுப்பு இல்லாமல் இருப்பாரா, கோபம் இல்லாமல் இருப்பாரா, பொறுமையாக இருப்பாரா, பாரபட்சம் இல்லாமல் இருப்பாரா, அறிவோடு இருப்பாரா, இதெல்லாம் கடவுளுடைய கல்யாண குணங்கள். அந்த மாதிரி அந்த குணங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்குது. நான் அதை வெளியே கொண்டு வரணுங்கிற பிரயத்தனம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகம். மீ அண்ட் காட் ஆர் ஒன் த சேம், பட் ஐ ஃபர்காட்டன் தட் ஐ எம் காட். அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். 4வது நிலை ஞானம். இப்போ இந்த 4 நிலைகளை கடைந்து நாம் பரமாத்மா தான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன? நான் வேறு எனாதிருக்கும், நீ வேறு எனாதிருக்கும், பவதீதம் அருள்வாயே. நான் வேறு இல்லை, நான் கும்பிட்ற கடவுள் வேறே கிடையாது, ஏன்னா அதே குணங்கள் எங்கிட்டையும் இருக்குது அப்படின்ற ஒரு பாவனை உனக்கு வந்தால் கடவுள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னாலையும் செய்ய முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உனக்கு வரும். கடவுள் என்னெல்லாம் செய்வார் அதெல்லாம் நம்ம கூட செய்யலாம். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் கடவுள் செய்வார். நம்மளும் அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எனர்ஜியை ரீச் ஆகிட்டா நம்மளாலையும் படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். இப்போ நம்ம தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கல்யாணம் கட்டிக்கின்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைய பார்க்குறீங்க, அதுதான் படைத்தல். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை 4 ரூபாய் சம்பாரித்து 4 பேருக்கு சோறு போடுறீங்க, அதான் காத்தல். தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது குத்திடுறீங்க, இல்லை காரில் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறீங்க, நோ பண்ணுறீங்க, அதுதான் அழிதல். ஸோ ஈவன் டுடே வி ஆர் டூயிங் ஆல் த 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட். இது தெரியாமல் பண்ணுறோம், அதை தெரிஞ்சு பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் ஞானம் என்பது. அதனால் நீங்கள் இதெல்லாம் படிப்படியாக தான் போக முடியும். எடுத்த உடனே நான் தான் கடவுள்னு நினச்சிக்கிறதுனால நீ கடவுளாக ஆகிட முடியாது. ஒரு கப்பலோட்டி தமிழன் இல்லை ஒரு சிவாஜி கணேசனாக உன்னை நடிக்க சொல்கிறாங்க. அப்போ நீ தெரியும், உனக்கு குடும்பம் இருக்குது, நீ ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சுட்டு இருக்க, இந்த வீரபாண்டி கட்டபொம்மனும் கப்பலோட்டி தமிழும் நீ நடிக்க வந்திருக்கிற பாத்திரம்னு தெரிஞ்சு மேக்கப் ரூம்குள்ளே போய் உனக்கு கட்டை மீசை வச்சு, தலையில் தொப்பி வச்சு, இடுப்பில் ஒரு கத்தியெல்லாம் சொருகி இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொன்ன உடனே யூ ஹாவ் டு விஷுவலைஸ் தட் யூ ஆர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆர் கப்பலோட்டி தமிழ். அந்த மாதிரி ஆரம்பத்தில் நீ கடவுள் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு விஷுவலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். யூ ஹாவ் டு இமேஜின், யூ ஹாவ் டு பிஹேவ் லைக் ஒன்ன்றது விஷுவலைஸ் பண்ணுறது. ஆரம்பத்தில் அது நடிப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓவர் எ பீரியட் யூ வில் பி ஏபிள் டு மாஸ்டர் தட் ஆர்ட் ஆஃப் பிஹேவிங் லைக் காட், ஒன் வித் காட் அப்படிங்கிறது. ஸோ கடவுள் என்பது ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நாம்ளா ராமர் ஆகிடுறது, நாம்ளா முருகர், கிருஷ்ணர், இந்த மாதிரிலாம் ஆகிறது, அதுதான் சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இது அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறியா? ஏன்னா யூ ஆர் ஸோ மச் அட்டாச்ட் யுவர் பாடி. யாராவது ஒன்று ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு சுருக்குன்னு மூஞ்செல்லாம் வாடி போகுது. யாராவது ஒன்று பாராட்டினா உனக்கு இப்படியே மூஞ்சி பீமிங் ஸ்மெல்லாம் வந்துடுது. ஏன்னா யூ ஆர் மிஸ்டேக்கிங் யுவர் பாடி டு பி யுவர் செல்ஃப். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாடி இஸ் ஒன்லி அ கண்டெய்னர் அண்ட் இன்சைட் இஸ் காட். இது தெரிஞ்சுக்கணும், கடவுள் என்பது உனக்குள்ள இருக்கிற ஜோதி, இந்த உடல் அல்ல என்ற நிஜமான பாவனை எப்போ வருதோ அப்போ நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் உனக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. Question from Govindan sir. ஒரு சமயம் தவநிலையில் இருந்த ரமண மகரிஷியை வைத்த விழி வாங்காமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவரது தாயார், ரமணரின் ஒரு உடல் ஒரு பளபளக்கும் வெள்ளை சிவலிங்கமாக சில மணித்துளிகள் மாறியதையும், பிறகு அது படிப்படியாக ரமணரின் உடலாக திரும்பி உருமாறியதையும் தனது கண்களால் பார்த்திருக்கிறார். தங்களை போன்ற உயர்நிலை மகான்கள் ஒரு அனுபூதி நிலையில் இருக்கும்போது பெறுகிற தெய்வீக வடிவங்களை சாதாரண மனித நிலையில் இருக்கும் எங்களை போன்ற அடியவர்கள் பார்க்க முடியாது என்றும், அதற்கு 3வது கண் வேண்டும் என்றும் தாங்கள் அருளுரை பலவற்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இது ரமணரின் தாயாருக்கு எவ்வாறு சாத்தியமானது? நீங்கள் நம்ம கோயிலுக்கு நடந்து வர்ற போது, அந்த பக்கத்தில் நடந்து வர்ற போது ரைட் சைடில் இந்த டோர் இல்லையா, அதில் பெரிய ஒரு ஃபோட்டோ போட்டுப்போம். அது நம்ம ஸ்கூலில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்தபோது எடுத்த படம். அதில் கிருஷ்ணனுக்காக இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு பாவனையோடு ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ். அவங்க நார்மலாக இந்த குழந்தைங்க மாதிரி காஸ்டியூமில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க.
திடீர்னு பார்த்தா அவங்களுடைய உடம்புக்கு பதில் சில ஃபோட்டோக்களில் அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் இல்லை, எனர்ஜி ஃபார்ம், ஒளி, அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி அவங்களுடைய பாடிலி ஃபார்முக்கு வந்திருப்பாங்க. இங்கே நீங்களே பார்க்கலாம். இருக்கா? அறிவாளி ஆகிட்டு உங்கள் பிறகு பாருங்கள். நம்ம குழந்தைங்க தான். அவங்க ஆடுகிற போது ஹியூமனாக ஆரம்பிக்கிறாங்க. when you merge in the thought with that bhava, they get into the spirit and slowly அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு பாஷை. அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நான் பழனிக்கு போக சொல்லி கோடிசாமி எழுதி கொடுத்தாரு. நான் பழனிக்கு போய் பழனி ஆண்டவனை பார்த்துட்டு, போகர் சமாதி பார்த்துட்டு, ஒரு பில்லர் இருக்குது, அங்கே உட்காந்தேன். அப்போ கோடிசாமி அங்கே உட்காந்தார். எனக்கு எதிரில் 4 அடி தள்ளி உட்காந்தார். அவர் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு 4.5 அடி உயரத்தில் தங்கத்தில் சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தில் முத்து, பவளம், மணிகள், நவரத்தனங்கள் எல்லாம் அப்படியே படிச்சிடுகிற ஒரு காட்சி. இதெல்லாம் ஆன உடனே நான் கோடிசாமிக்கிட்ட திருப்பியும் போனேன் பொறைப்பாளையத்துக்கு. என்ன சாமி, பள்ளிக்கு போக சொல்லி சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னேன். நான் தான் முருகன் அப்படின்னா. அப்போ இதெல்லாம் பாசிபிள் தான். இந்த மாதிரியான ஒளி உடம்பை பார்க்கிற அனுபவங்கள் ஆன்மீகத்தில் பாசிபிள். நானே பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டு குழந்தைங்க டான்ஸ் ஆடுற போது, அந்த கிருஷ்ண பவனிக்கு போகிற போது அவங்களுக்கு அது வருதுன்னு சொல்கிறேன் நான். அதனால் நம்ம எல்லாரும் லுமினஸ் பாடிஸ். வேதங்கள் என்ன சொல்கின்றன? அசத்தோமா சத்கமய, ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட் டு ட்ரூத்ஸ். அசத்தோமா அசத்தியத்திலிருந்து சத்தியம், தமசோமா ஜோதிர்கமயம் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை அடைவது, மிருத்யோர்மா அமிர்தங்கமய மரணத்திலிருந்து மரணமில்லாத பெருவாழ்வை அடைவது. இதுதான் வேதங்கள் நமக்கு போதிக்கிற தத்துவார்த்தங்கள். அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த ஸ்டெப்ஸை தாண்டி வந்தாக்கா they will understand that they were always divine and they have forgotten. ஒரு சந்திரன் இருக்குது. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை முடிச்சுட்டு கற்பூரம் காட்டலான்னு போகிறோம். பார்த்தா சந்திரன் ஆகாசத்தில் இல்லை. அந்த ஏன்னா மேகம் மறைச்சிருக்கு. அந்த மேகம் விலகுன்னு ஒன்று சந்திரன் நமக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு சந்திரன் இருந்ததுன்னு. அப்போ சந்திரன் இல்லாமல் போவதில்லை, மேகங்கள் மறைக்கின்றன. அந்த மாதிரி நம்மெல்லாம் சந்திரர்கள் தான். நம்ம மேலே நம்முடைய ஊழ்வினை, நம்முடைய கர்மா என்கிற மேகம் மறைச்சிருக்கு. அதனால் நம்ம கடவுள் என்பதை நாம் மறந்து விட்டோம். we have forgotten that we are always gods. இதுதான் தன்னை எறிந்து என்பறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம்லையும் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. ஏன் வெண்ணிலாவை வச்சு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஃபிலாசபி தான். ஒரு மேகம் மறைக்கிற மாதிரி நம்மளை கர்மா மறைச்சிருக்கிறதுனால we forgot that we are moons. We are always moons. And once you understand that you are the moon and it's you who is lighting this world from 6 p.m. to 6 a.m., இல்லையா, you will start thinking, இந்த பவர் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. then you will understand உன்னுடைய பவர் சூரியன்கிட்டேருந்து வருது. சந்திரன் இங்கே இருக்கிற போது சூரியன் அமெரிக்காவில் இருக்கும். அப்போது சூரியன்கிட்டேருந்து நமக்கு வருது. அப்போ we will understand that we are all jivatmas called the moon and the Surya is the Paramatma, Surya Narayana Paramatma. From him we get this energy. அதனால் சூரியன் எப்பயும் இருக்கான், சந்திரன் எப்பயும் இருக்கான், பரமாத்மா எப்பயும் இருக்கான், ஜீவாத்மா எப்பயும் இருக்கான். பரமாத்மாவினுடைய ஒளி இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவாத்மாக்கள் ஒளிர்வதில்லை, இயங்குவதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். தத்துவமசி என்றால் நானும் கடவுளும் ஒன்று தான். அகம் பிரம்மாஸ்மி என்றால் நானும் பிரம்மமும் படைப்பும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லாம் அனுபவங்களில் வருகிற விஷயம். ஏன் உங்களுக்கு வரமாட்டேன்னு நீங்கள் தேடணும். அன்லெஸ் நவ் யுவர் விசாரம், விசாரணம் என்ன, தேடுதல்கள் இஸ் அன்ன விசாரம். தோசை சாப்பிட்லாமா, இட்லி சாப்பிட்லாமா, பொங்கல் சாப்பிட்லாமா, இதெல்லாம் அன்ன விசாரம்ன்றது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது ஆத்ம விசாரம். அப்போ ஆத்மானா என்ன, அது நம்ம உடம்புல எங்கே இருக்குது, எங்கிட்ட இருக்கிற ஆத்மாவும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆத்மாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இந்த ஆத்மா எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது, இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீ விடைகளை தேடுகிற போது அதுக்கு பேர் ஆத்ம விசாரம். ஸோ நாம் அன்ன விசாரத்தில் மயங்கி கிடக்கிற வரையில் நமக்கு ஆத்மாவை பற்றி ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. வி ஹவ் டு. முல்லா நசுருதீன் ஒருத்தன் தான்,
அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான், கிடைக்கல. அவன் மாத்திரம் என்ன பண்ணான், அங்கே பொண்ணு 2 கையை முன்னால் வச்சான், 2 காலை பின்னால் வச்சான். அவனே கழுதை மாதிரி நினச்சிக்கிட்டு குடுன்னு ஓடினான். ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்ட்டான். எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ளே கழுதை விழுந்துருக்குது. எல்லோரும் முன்னாடி நீ ஜீனியஸியா, எப்படியா இந்த ஐடியா உனக்கு வந்துச்சுன்னாங்க. நான் மனுஷனாக யோசனை பண்ணுற போது எனக்கு கழுதை எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியாது. நானாக கழுதையாக மாறினப்புறம் கழுதை எப்படி திங்க் பண்ணியிருக்குன்னு தெரியும். அதனால் கரெக்டாக போய் கிணத்துக்கிட்ட நின்ட்டேன் நான். அந்த மாதிரி நீ மனுஷனாக கடவுளை தேடுற வரைக்கும் உனக்கு கடவுள் கிடைக்காது. நீ கடவுளாக கடவுளை தேடுற போது உனக்கு கடவுள் கிடைக்கும். அதனால் யூ ஹாவ் டு கோ பியாண்ட் திஸ் எர்த்லி நான்சென்சஸ் அண்ட் ஸ்டார்ட் full time concentrating on getting the understanding of the spirit. Then all these are very simple. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்குமே இது கிடைக்கும். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமாவதாரத்தின் போது ஸ்ரீராமனுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை அருளியவர் அகஸ்திய மாமுனிவர் என்று ஒரு அருளுரையில் சொல்லும் தாங்கள், மகாவிஷ்ணுவின் 5வது அவதாரமாக வந்த வாமனனும் அகஸ்தியரும் ஒருவர்தான் என்றும் மற்றொரு அருளுரையில் குறிப்பிடுகிறீர்கள். இதுபோல திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியும் குருவாயூரப்பனும் அகஸ்தியர்தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதுவரை வந்த ஆன்மீக வரலாறு அல்லது குறிப்புகள் இவை எதிலுமே இடம்பெறாத இது போன்ற பல விஷயங்களை தாங்கள் மட்டும்தான் பல அருளுரைகளில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்கள். இது தங்களுக்கு மட்டும் எவ்வாறு சாத்தியப்படுகிறது? இவை அனைத்தும் தங்களுடைய ஞான திருஷ்டியின் வெளிப்பாடு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னார். உலகத்தில் காற்றாலே, வழியாலே, ககனமதாலே, காற்று வெளிச்சம் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு உடம்பு நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. தட்ஸ் கால்ட் த லுமினஸ் பாடி, ஒளி உடம்பு. அது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நம்ம அகஸ்தியரை பற்றி கேள்வி கேட்டாங்க. மேலே டாப்பில் பாருங்கள், ஒருத்தர் பஞ்சகச்சம் கட்டின்னு தாடி வச்சுக்கிட்டு நிற்கிறாரா டாப்பில், அவர் தான் அகஸ்திய முனிவர். அகஸ்தியர் அவர் தான். அதுக்கு கீழே இப்படி கால் போட்டுன்னு தலையில் கொடை மாதிரி உட்காந்துருக்கார் பார்த்தியா, அதுதான் சிறுடி சாய்பாபா. அதுக்கு கீழே இங்கே பரமாச்சாரியர் இப்படி தலைமையில் முசுக்கு போட்டுன்ட்டு கை இப்படி வச்சுன்னுட்டு ஒரு படத்தில் இருப்பார். அதுக்கு கீழே தண்டத்தை வச்சுக்கிட்டு இருப்பார். இது காஞ்சி மகா பெரியவர். கீழே கையில் விசிறி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காருப்பார் இந்த இடத்துல, அதுதான் விசிறி சாமியார். இந்த இடத்துல ஃபேஸ் கட்டி இப்படி கையை வச்சுன்னுட்டு ஒரு பாம்பு அவருக்கு முன்னால் நிற்கும், அதுதான் சேஷாதிரி சுவாமிகள். இது கீழே இருக்கார் இல்லையா, அதுதான் கோடி மகான். இவங்களெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனால் இதெல்லாம் ஒன்று தான், இதெல்லாம் நான் உங்கள் கேமராவில் காட்டுறது தான். அவங்க நான் இருக்கிற இடத்துல என்னை ப்ளஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த கேமராங்களே எதுலேயோ அவங்களும் விழுந்துடுறாங்க. ஏன்னா டு see them you have to have that speed. 1,86,000 மைல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பீட் இருக்கணும். இல்லைன்னா இந்த காட்சிகள்லாம் எதிரில் ஓடிக்கினே இருந்தாலையும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. உலகத்தில் யாருமே சொல்லாத பல விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஐ ரீச் தட் ஹைட். நான் அந்த உயரங்களை தொட்டு விட்டேன். இங்கே கூட இருக்கும் பாரு, அங்கே இருக்கு பாரு ஒரு 2வது படம். இப்போ இதெல்லாம் என்னால் ஆகாசத்துக்கு போக முடியுது. எப்படி அவங்கெல்லாம் இங்கே வராங்களோ அந்த மாதிரி என்னால் வான வீதியில் பறக்கவா அப்படின்னு சரோஜதேவி பாட்டு இல்லையா, அந்த மாதிரி என்னால் வான வீதிக்கு போக முடியுது. நான் போகிற போது உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த கீழே 1 2 3 டவுன் பாருங்கள், அதில் ஒரு கார்பெட் மாதிரி இருக்கா, அதில் என்னுடைய தலை கிராப் பேக் சைடு பட்டு வேஷ்டி ஜுப்பா போட்டுன்னு நான் வான வீதியெல்லாம் நடந்து போகிற காட்சி தெரியுதா? இது ஒரு நாள் முடியாது. இதுக்கெல்லாம் பவர் தேவைப்படும், தவம் தேவைப்படும், எத்தனை ஜென்மத்தில் சேர்த்த புண்ணியம் தேவைப்படும். இது பூராவும் என்னுடைய ஒளி வடிவங்கள். இதில் இருக்கிற எல்லாமே என்னுடைய ஒளி வடிவங்கள். ஓகேவா? போ, வேல் இருக்கும், மயில் இருக்கும், எல்லாமே எங்கூடையே இருக்கும். இன்னும் ஒரு படம் பாருங்கள், தசாவதாரத்தையும் நான் என் உடம்புலேருந்தே காட்டியிருக்கேன். டே உல்ட்டா வச்சுட்டுடா.
10 அவதாரங்களையும் என் உடம்புலேருந்தே காட்டியிருக்கேன். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே 10 அவதாரத்தையும் காட்டினதே கிடையாது. இங்கே பாருங்கள், மச்சம், அதுக்கப்புறம் கூர்மம், மச்ச கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம எல்லாம் வரிசையாக இருக்கும். கீழே ஈவன் வரப்போகிற கல்கி அவதாரத்தை கூட காட்டியிருக்கேன் குதிரை மேலே. இங்கே பாரு, ஒவ்வொரு அவதாரமும் இதில் இருக்கும். இது வரைக்கும் உலகத்தில் இதெல்லாம் யாரும் காட்டினதில்லை. ஓகேவா? அப்போது எப்படி முடியும்? நீ அந்த உயரங்களை தொட்டிருக்கணும். யூ ஷுட் ஹவ் அண்டர்கான் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால் உன் உடம்புலேருந்து வரப்போகிற கல்கியை கூட நம்மளால் காட்ட முடியுது இல்லையா? ராமரை காட்ட முடியுது, கிருஷ்ணரை காட்ட முடியுது, எல்லாரையும் காட்ட முடியாது. இதெல்லாம் உலகத்தில் இது வரைக்கும் யாருமே காட்டாத, சொல்லாத. அமெரிக்காவில் எம்ஐடின்னு ஒரு யுனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு 4 சயின்டிஸ்ட் என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க பாஸ்டனில். வி வாண்ட் டு டூ ரிசர்ச் ஆன் தி யுவர் பவர் ஆஃப் திஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டேன். ஒரு பிஆர் ராமன் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவனும் அவனுடைய அசோசியேட்ஸ் 3 பேரும் என்னை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, நான் ஒழிச்சு வைக்கலன்னு தெரியுது. அவங்க கிளிக் 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 கிளிக்குன்னு எடுத்துனே போகிறாங்க. 1 மணி நேரத்தில் 152 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 152லேயும் நான் வேறு வேறு காட்சி கொடுத்துனே இருக்கேன். இந்த கோ ஆன் ஷூட்டிங் ஐ எம் கம்மிங் அவுட் வித் டிஃப்ரெண்ட் லுமினஸ் பாடிஸ். அவங்க சொன்னாங்க, இவர் எப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்களே ப்ரூஃபு அப்படின்னு பாஸ்டன் எம்ஐடியில் ஒரு பேப்பர் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு பவர். வள்ளலார் சொல்லுவார், சாகாவரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன் அப்படின்னாரு. நான் சாகவே மாட்டேன் இனிமே. சர்வ சித்தினா ஆல் தி அக்கல்ட் பவர்ஸ் ஐ காட். பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய்னார். ஐ காட் ஏ கோல்டன் பாடி, எ லுமினஸ் பாடி அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் செய்தார் நடராஜருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். இதெல்லாம் அனுபவங்களில் அடைகிற உயரங்கள். நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய சாமியாருங்கெல்லாங்கிறாங்கல்ல, அவங்களும் ஒன்றும் தெரியாது. அவங்களாம் சும்மா தாடி கீடி வளர்த்துன்னு கையில் குச்சி கிச்சி வச்சு ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. இந்த நிலைகளையெல்லாம் அவர்கள் தொட்டவர்கள் அல்ல. நான் தொட்டது மாத்திரம் இல்லை, உனக்கு சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ் கொடுக்குறேன். உலகத்தில் இது பார்த்தவன் இருப்பான், ஆனால் காட்டினவன் இருக்கானா? இதெல்லாம் நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் நான். அதனால் மிக பெரிய நிலைகள் ஆன்மீகத்தில் இருக்கின்றன. இப்போ சிவசங்கர் பாபா இங்கே தான் இருப்பார், ஆனால் ஆகாசத்துக்கு போவார். நான் இங்கே தான் இருப்பேன், ஆனால் அமெரிக்காவிலே என்னை நினைக்கிறவங்க வீட்டில் என்னால் தரிசனம் கொடுக்க முடியும். அவங்களுக்கு எந்த பாஷை புரியுதோ அந்த மாதிரி தரிசனம் கொடுப்பேன். சில பேருக்கு என்னுடைய ஃபோட்டோ கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. அப்போ அவங்க எங்கிட்ட போய் ஃபோட்டோ கிட்ட நின்றுட்டு ஏதாவது பேசுகிற போது அந்த ஃபோட்டோலேருந்து நான் கண்ணடிப்பேன், கையை ஆட்டுவேன், இதெல்லாம் நடக்கும். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மீடியம் புரியாது. எங்களை யாராவது நம்பினாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாஷை புரியுதோ அந்த பாஷையில் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான உத்திகளை உங்களுடைய விஞ்ஞானம் எது சொல்கிறதோ நாங்கள் மெய்ஞானத்தினால் அடைஞ்சிருக்கிறோம். ஐ நாட் எ சயின்டிஸ்ட், பட் மெய்ஞானம் இஸ் ஹையர் தேன் விஞ்ஞானம். ஸோ வி ஆர் ஏபிள் டு கிவ் தட் டைப் ஆஃப் கன்விக்ஷன், ஃபெய்த் எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம ஜனங்களுக்கு எதுவும் புரியறதே கிடையாது. அதாவது நான் காட்டாத அதிசயங்களோ புரிய வைக்க முயலாத பாஷையோ கிடையவே கிடையாது. ஒரு சம்ரஷ்ண பாட்டு இருக்கும், கைகளில் தெய்வ ரேகைகள் காட்டி, கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றார். கையில் எல்லா கடவுளுடைய ரேகையும் இருக்குது அப்படின்னு காட்டி பாரு, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். புரியலாம். இது பாருங்க, முருகர் வேலோடு நிற்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல திருசூலம், திருசூலத்தில் வேலு சங்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல சங்கு, அதுக்கு நடுவில் சக்கரம், இந்த இடத்துல வேலு. இப்படி எல்லா கடவுளுடைய ரேகையும் ஒரே கையில் இருக்குது. இது விஞ்ஞானம். பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன், இந்த உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு இவன் கையை நான் முத்தரித்து அனுப்புகிறேன் அப்படின்னார். ஐ வில் புட் மை ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி ஆன் இஸ் ஹேண்ட். யார்? காட் சன், மனுஷகுமாரன். ஃபார் த வேர்ல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் மை சன் அப்படின்னு அதில் சொல்கிறார். என் கையில் இருக்குதுன்னு காட்டினா, இப்போ கையில் ரேகைகள் காட்டி நானே நான் என்றான். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே நான் என்றான். அதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் நெருப்பில் எல்லா கடவுளுடைய வடிவங்களையும் காட்டி பாரு, எல்லாமே நான் தான் அப்படின்னு காட்டி. இவன் ஆஸ்திரேலியா போயிருந்தபோது பெருத்தில் அவங்க கேட்குறாங்க, எங்கள் ஊரில் இதெல்லாம் வருமானு, ஏன் வராதுன்னு. அவங்க ஊரில் படம் எடுக்கிறாங்க. அதில் முதல் படத்தில் பிள்ளையார் வர்றார் நெருப்பில், அதுக்கு அடுத்த படத்தில் கிருஷ்ணர் வர்றாரு. அவங்க ஊரில் வெறும் மெட்ராஸில் தான் இந்த பவர்னு இல்லை, எந்த ஊருக்கு போனாலையும் வரும். அந்த படம் கூட இதில் போட்டிருப்போம். நம்ம
இதுதான் நான் ஆஸ்திரேலியாவில் காட்டினது. கிருஷ்ணர் பார் மயில் பீலி ஃபேஸு புல்லாங்குழல் அதோடு நிற்கிறார். அந்த கிருஷ்ணர் விதவிதமாக காட்டியிருக்கேன். இங்கே பாரு, இப்படி காலை வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி நான் இங்கே உக்காந்துன்னு இருக்கேன். என் பக்கத்துலேயே கிருஷ்ணர் நிற்கிறார் பாரு, ப்ளூ கிருஷ்ணன். அவருக்கு ஆகாசத்துலேருந்து அவரை ஒரு ஒளி பிடிச்சு வச்சுருக்கு. ஓகேவா? இது கீதோபதேசம். இது வரைக்கும் ஐப்பசாமி நீங்கள் இப்படி தானே பார்த்துருப்பீங்க. ஐப்பசாமி 12 வயசில் கேரளாவில் பட்டத்து இளவரசனாக இருந்தபோது எப்படி இருக்காருன்னு காட்டியிருக்கேன். இது பாரு, 12 வயசில் ஐயப்பசாமி காலை இப்படி வச்சுக்கிட்டு சொகுசாக நின்றுட்டு இருப்பார். நான் நிற்கிறேன். அந்த கற்பூரத்துலேருந்து அம்பாள் அப்படியே எனக்கு ஒரு ஒளி கொடுத்துன்னு இருக்கேன் அந்த இடத்துல. அதனால் இதெல்லாம் நான் எப்பயோ காட்டி முடிச்சிட்டேன். எந்த காலத்துலேயும் காட்டிட்டேன். எல்லா கடவுளையும் என் உடம்புல இருந்து காட்டி முடிச்சிட்டேன். இந்த நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலலாம் காட்டிட்டேன். ஓகேவா? அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தான். இதெல்லாம் அக்கல்ட்டு. அன்புருவாலே தண்ணீர் இங்கே வந்தாங்க. இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தியா, அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு பழம் கொடுத்தியா, ஜூஸ் கொடுத்தியா, இதெல்லாம் அன்பு இல்லாமல் பண்ண முடியுது. எனக்கு என்ன தலையத்தா, நீங்கள் சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிட்டு இங்கே வர ஒவ்வொருத்தரையும் இங்கே அனுப்பேன். இதுதான் அன்புங்கிறது எல்லாரையும் ஒரு போல நடத்துறது. மழை பெஞ்சா அது ஒரே மாதிரி பெய்யும், அந்த மாதிரி. அதுதான் அன்புன்றது. அன்பு என்பது ஒன்றன் தன்மை அவரரும் அறிந்தது என்றால் தேவர்களுக்கு தெரியாத அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்பு அது எல்லா செயல்லையும் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். எத்துணையும் பேதம் வராதுன்றாங்க இல்லையா? யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்கணும். இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதா. என்ன சொன்னாலும் இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்தா. அதனால் என்னடா இப்படிக்கிறாங்களே ஜனங்கன்னு சொல்லி அவன் வருத்தத்தில் தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் எந்த காலத்துலையும் பண்ணிட்டேன். நான் மன்னடி டேஸ்லேயே ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ணாத அதிசயங்கள்லாம் கிடையாது. அண்டு இட் நெவர் டிவியில் தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம் ப்ரோக்ராம் இருந்தபோது இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன், நிறைய காட்டியிருக்கேன். எதுவும் ஜனங்களுக்கு புரியறதில்லை. ஏன்னா தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் வித் தே டோன்ட் நோ. அவங்களுக்கு தெரியாது. உனக்கு கிரீக் பாஷை தெரியாது, லாட்டின் பாஷை தெரியாது. நான் உங்கள்கிட்ட கிரீக்கில் பேசினா உனக்கு என்ன புரிய போகுது? அந்த மாதிரி நான் பேசுகிற பாஷை ஸ்பிரிச்சுவல், உனக்கு தெரிஞ்சது ஃபிசிக்கல், பயாலஜிக்கல். அதனால் என் பாஷை உனக்கு புரிய போகிறதில்ல. அதனால தான் நம்ம 2 பேருக்கும் இந்த கேப் இருக்குது. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். சார்தாம் யாத்திரை என்பது உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள 4 புனித தலங்களான யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகியவற்றுக்கான ஒரு புனித யாத்திரையாகும். இது இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற புனித யாத்திரைகளில் ஒன்றாகும். இந்த யாத்திரை குறித்தும் தங்களது அனுபவம் குறித்தும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹரித்வார் போனோம். ஹரித்வார், அதுக்கப்புறம் ரிஷிகேஷிலிருந்து ஒரு ரூட்டு போகுது கேதார்நாத்துக்கு, இன்னொரு ரூட்டு போகுது பத்ரிநாத்துக்கு, இன்னொரு இமாச்சல்லேருந்தும் போகலாம். இல்லை இந்த நான் கட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்தும் போகலாம். போனாக்கா அங்கே உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்திரி என்பது கங்கை உற்பத்தி ஆகிற இடம், யமுனோத்திரி என்பது யமுனை நதி உற்பத்தி ஆகிற இடம். அங்கே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. காட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு போகணும், குதிரையெல்லாம் போகணும். அங்கே அந்த ஒரு எப்படி நீங்கள் தலைக்காவேரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தலைக்காவேரி தான் காவேரியுடைய உற்பத்தி ஸ்தானம்னுவாங்க. அங்கே போனால் ஒரு 4 அடிக்கு 4 அடி குழியிலிருந்து காவேரி பொங்கி வந்துக்கின்னு இருக்கும். அதனுடைய எக்ஸஸ் வாட்டர் அந்த குளத்தில் தேங்கியிருக்கும். நீங்கள் போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு ஐயர்கிட்ட போனால் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து உன் தலைமையில் கொட்டுவோம். இதுதான் தலைக்காவேரியில் ஒன்று கிடைக்கிற ஸ்தானம். அதே மாதிரி சாராவத்தின்னு ஒரு நதி இருக்குது. அது தலைக்காவேரியிலேருந்து ஒரு 3 hours வந்தீங்கன்னாக்கா ஷிமோகா போகிற வழியில் இருக்குது. அங்கேயும் தவிழ்ந்து குளத்துலேருந்து தான் வந்துக்கின்னு இருக்கும். அப்போது தண்ணி எப்பயுமே ஆரிஜின் இருக்குது இல்லையா, அங்கே கொஞ்சமாக தான் வரும். அதுக்கப்புறம் அது அப்படியே மழை பெஞ்சு பல ஸ்ட்ரீம்ஸில் இருந்து எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிருஷ்ணா ராஜா சாகர் டேமுக்கு போய் அங்கேருந்து சுற்றி வளைச்சி ஒகேனக்கல்லில் எல்லோரும் தலைக்கு குளிக்கிற அளவுக்கு வந்துக்கின்னே இருக்கும் இல்லையா. எங்கேயோ ஒரு சின்ன நதி மூலம் ரிஷி மூலம்ன்றாங்க இல்லையா, சின்ன ஸ்ட்ரீம் தான் உங்களுக்கு இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல்லை விடுகிற மாதிரி இருக்குது.
அதே மாதிரி நீங்கள்லாம் ஓங்காரேஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க. நர்மதாலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது, மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பார்டரில் இருக்குது. அங்கேருந்து அந்த நர்மதா நதி வந்து ஆந்திராக்கெல்லாம் வருது. கிருஷ்ணா இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கிருஷ்ணா நதி இதெல்லாம் ஆந்திரா வரைக்கும் வருது. நீங்கள் நினைக்கிற பிரம்மபுத்திரா சைனாவில் இருக்குது. சைனாவில் உற்பத்தி ஆகிற பிரம்மபுத்திரா எங்கேயோ சுற்றி அஸ்ஸாம் வழியாக கல்கட்டா வழியாக அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சரஸ்வதி நதிங்கிறீங்க. சரஸ்வதி நதி எங்கே இருக்குது தெரியுமா? பத்ரி நாராயணன் கோயிலேருந்து 3 மைல் போனாக்கா அங்கே வேதவியாசர் மகாபாரதத்தை பிள்ளையாருக்கு டிக்டேஷன் கொடுத்த இடம் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் மனுவா. அந்த இடத்துல அந்த சரஸ்வதி நதி இருக்குது. இவர் டிக்டேஷன் கொடுக்குற போது அது புதுசு சத்தம் போட்டுருந்ததுன்னு உஷுனார். அதனால் அது பூமிக்கு அடியில் போயிடுச்சு. அதனால் உலகத்தில் சரஸ்வதி நதி அந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் பார்க்கலாம். வேறு எங்கேயுமே பூமிக்கு அடியில் தான் இருக்கும், உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கங்கை யமுனை சரஸ்வதின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? இது நான் நேரடியாக கண்டுபிடிச்ச அனுபவம் அது. நான் ஒரு தடவை பத்ரிநாத் கோயிலுக்கு போகிறபோது பஸ்ஸில் போவேன். அந்த காலத்துலலாம் என் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான். ஐடிபிபின்னுவாங்க, இண்டோ டிபெட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அவன் எஸ்ஐ. அவன் சொன்னான், சுவாமிஜி நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்களான்னு. நான் வரேன். என்ன ஸோ பத்ரிநாத் பஸ் ஸ்டாண்டில் அவனுக்கு ஜீப் வந்துச்சு, அதில் என்னையும் ஏற்றிக்கலாம் கூட்டின்னு போனோம். அந்த மனுவா குகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம். 2 கல் கட்டில், அதில் ஒன்றில் அவன் படுத்தான், ஒன்று எல்லாம் படுத்துனேன். சப்பாத்தி கொடுத்தான், சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் படுத்துன்னு இருக்கோம். அவன் சொல்கிறான், சுவாமிஜி நான் என் பேர் பட்டு, காஷ்மீரி பண்டிட். நான் 30 வருஷமாக சரஸ்வதி உபாசனை தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸே வர்றதில்லையே சாமி அப்படின்னா. அது வரைக்கும் உட்காந்துருந்தனால திடீர்னு நெஞ்சி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன், நீ ஒரு முட்டாள், உலகத்திலே இந்த ஒரு இடத்துல தான் சரஸ்வதி இருக்கா, அதனால தான் அவள் உன்னை கூப்பிட்ருக்கா. நீ அந்த உபாசனை 30 வருஷம் பண்ண புண்ணியத்தில் தான் அவள் பக்கத்துலேயே உன்னை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கா. இது கூட உனக்கு தெரியல. நீ இந்த மந்திரம் சொல்கிற, இதில் இந்த சின்ன ஃபால்ட்டு மாற்றலாம். அவன் என்ன மந்திரம் சொல்லன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதை மாற்றி நீ சொல்லு அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் இருக்கிறது உண்மை தான். நீங்கள் தேடினா அது பர்பஸ் இருக்குது, எதுவும் வீணாகிறது இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்பப்போ தொட்டு பார்த்துக்க முடியுமா? அதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு பீரியட் இருக்குது. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பூஜா பலித்தங்கள் எல்லாம் மெச்சூராக ஒரு டைம் இருக்குது. வெயிட் பண்ணால் கிடைக்கும். பருவத்தாலன்றி பழம், அந்தந்த நேரத்துக்கு அது கிடைக்கும். பலவிதமான அனுபவங்கள் வரும். நான் பஸ்ஸில் போயின்னு இருக்கேன். இதே இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இன்சிடெண்ட் இது. என் கூட ஒரு பெங்காலி ஒய்ஃபு 2 பேரும் வராங்க. நான் அந்த காலத்தில் ஷேவ் பண்ண மாட்டேன், சற்று போட மாட்டேன். ஈவன் அமர்நாத் குகையெல்லாம் சற்று போடாது போவேன். நான் பாட்டிலெல்லாம் வச்சுக்கிற பழக்கமே இல்லை. தண்ணி அப்படியே ஐஸ் குடிச்சிட்டு போவேன், இப்படி தான் பண்ணுவேன். அந்த ஆள் பேனர்ஜின்னு பேர், 24 பர்கானாஸ், பிபி சட்டர்ஜி. அவன் என்கிட்ட 5 ரூபா கொடுக்குறான். ஏன்னா நான் அப்படி இருப்பேன், தாடியெல்லாம் வச்சுன்னுட்டு செருப்பு போடாத சற்று போடாத அப்படி இருப்பேன். அதனால் சுவாமிஜி கச்சா கெல்லி ரக்கலோ அப்படின்னு 5 ரூபாய் என்கிட்ட கொடுத்தான். நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வசதியான ஆள் தான், நான் யார்கிட்டும் பணம்லாம் வாங்குறது இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி கேதார்நாத் உண்டியில் போட்டுருங்க அப்படின்னா. நான் நம்ம பணத்து கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பேப்பரில் மடித்து ஜோபியில் வச்சுன்னு கேதார்நாத்தில் போய் உண்டியில் போட்டு நான் வந்த உடனே அவங்ககிட்ட எனக்கு லெட்ரு. இன்னைக்கு கூட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எடிட்டோரில் அந்த லெட்டர் இருக்கும். ஒரு தடவை சம்ரஷ்ணா மேக்சினில் கூட அந்த லெட்டரை நான் பப்ளிஷ் பண்ண சொன்னேன். அவன் எழுதுகிறான், சுவாமிஜி என்ன அதிசயம், நான் உங்களுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு இடத்துல நானும் என் ஒய்ஃபும் இறங்கி இந்த சீக்கியர்களெல்லாம் போவாங்க ஒரு மலை மேலே, வேலி ஆஃப் ரோசஸ், அதுக்கு போகிறேன். குதிரை மேலே ஏறின உடனே அந்த குதிரை என் ஒய்ஃபை கீழே தள்ளிச்சு. என் ஒய்ஃபு கங்கையில் விழுந்துட்டான். யார் கங்கையில் போய் பொண்டாட்டி காப்பாற்ற போகிறாங்க? அப்போ எனக்கும் நீச்சல்லாம் தெரியாது, யாரும் குதிக்கலை. இப்போ நீங்கள் வந்து குச்சி என் ஒய்ஃபை காப்பாற்றினீங்கன்றான். நான் குதிக்கலை, ஏதோ ஒரு ஆத்ம சம்பந்தம் இருக்குது, நீங்கள் வந்து என் ஒய்ஃபை காப்பாற்றிட்டீங்க, என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் அப்படின்னா. இது எப்படி நடக்குது? நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லை, நமக்கும் அந்த பொம்பளைக்கும் கேதார்நாத் பகவானுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும். அவள் கொடுத்த 5 ரூபாவை நான் அங்கே கொண்டு போய் போடுறேன். ஸோ அதனுடைய பலனில் அவளுக்கு இந்த அதிசயம் நடக்குது. இப்படி உலகத்தில் எல்லா நேரத்துலையுமே கடவுள் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு தான் இருக்கார். உன்னுடைய நம்பிக்கை உண்மையாக இருந்தால் he will rise to the occasion, he will get a known or unknown experience with God. எல்லாருக்கும் கிடைக்கும் அது. ஸோ இட்ஸ் யுவர் லக்.
இஃப் யூ ஹவ் டு கெட் இட்ஸ் யுவர் லக். பட் கடவுள் இல்லாத இடமும் இல்லை, கடவுள் கொடுக்காத அனுபவங்களும் இல்லை. எல்லாருக்கும் அனுபவங்கள் பொதுவானவை. கடவுளுக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான். யாரும் அவனுக்கு வேண்டியவங்கள் இல்லை, வேண்டாதவங்கள் இல்லை. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. எல்லாருக்கும் கடவுள் பொதுவான ஆள் தான். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு லாங் ஜம்ப்பும் ஒன்று குதிக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் முடின்னு தம்மு கட்டி ஓடி வந்து குதிச்சானாக்கா ஒரு 20 அடி குதிப்பேன். ஒரு அளந்து பார்த்து ஒரு வெள்ளி கப்பு கொடுப்பாங்க. நீ பாதியில் யோசனை பண்ணியானாக்கா 4 அடி தான் குதிப்பேன். அந்த மாதிரி கடவுள் என்பது ஒரு லீப், ஒரே ஜம்ப்பு தான். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. அப்படி இருந்தால் உனக்கு அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள். அதாவது வாழ்நாள் பூரா இப்போ நாங்கள்லாம் அலைஞ்சிருந்தான்னு இருக்கோம். எவ்வளோ வருஷமாக அறியும். நான் வந்து 1984 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். அப்புறம் காட்டுக்கு போயிட்டேன். 88க்கு திரும்பி வந்தேன். 88லேருந்து என் வாழ்க்கையில் பூராவும் அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்கள் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது, ஆனால் புரியறதில்லை மக்களுக்கு. நன்றி கூட இல்லாமல் இருப்பாங்க. உனக்கு எத்தனை புக்கு, 5 புக்கு இருக்குது என்கிட்ட. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வால்யூம் 1 to 6 5. யாருக்கு என்ன பண்ணான்லாம் இருக்கும், ஆனால் யாரும் விளங்கவே மாட்டாங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு கணக்கு இருக்கும், அதுக்காக செய்வோம். அடுத்த தடவை நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அதனால் ஒரு காலத்தில் நான் செஞ்சுருந்தேன், பயங்கரமாக செய்வேன். யார் கேட்டாலும் என்ன வேணாலும் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் பூம்புகார் சினிமாவில் வரும் பாட்டு இல்லை, காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மான்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணி இப்படி தான் இந்த உலகம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு நம்பிக்கை தான் நடக்கட்டும். நானாக வந்து உனக்காக சங்கல்பம் பண்ணுறது இல்லை, இது நடக்கணும் அப்படின்னு நான் உனக்காக சங்கல்பம் பண்ணுறதில்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கும். ஸோ ஐ ஹவ் சேஞ்ச் மை பாலிசி ஆஃப் அலோவிங் திங்ஸ் டு பி ஹேண்டில்ட் பை காட். இதுதான் என்னுடைய வழிமுறை. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பண்ணுவேன், நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்த்ததே கிடையாது. அப்படியே கிராஜுவலாக அடி வாங்கி இப்படியெல்லாம் மாறி. அடி வாங்கினா கூட பரவாயில்ல, முதுகில் குத்துவாங்க, துவேஷமாக பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தலையெழுத்தான்? கடவுள் கொடுத்த பவர் எவ்வளோ ஜென்மாவாக தவம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், அது எதுக்கு இறைக்கணும்? தேவையில்லைல்ல. அதனால் மாற்றிட்டேன் என் பாலிசி எல்லாம் ஒவ்வொரு பீரியட். பாருங்க. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தூயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருகதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம், தூய சுடர்வான் ஒளியே சூரையமுதே கண்ணம்மா. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, ஊனும் படம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, ஊனும் படம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.